ஏய் ஆன் பண்ணிட்டேன். ஹலோ காய்ஸ், பேக் டு சேனல். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அன்றைக்கி நம்ம ஒன் டே ஐவி போகிறோம். எங்கே போகிறோம்? வேலூர் போகிறோம். வேலூர் என்னென்ன பார்க்க போகிறோம்? யாரை பார்க்க போகிறோம்? யாரும் பார்க்கல. அதான் எங்கே அதாவது எப்படி சொல்கிறது, என்ன பர்பஸாக நம்ம போகிறோம்? என்ன பர்பஸ்னா, பழைய தடைகளில் மீறி நம்ம ஒரு சந்திப்புங்கிறது இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா காய்ஸ், பெரிய பெரிய ஒரு சிக்கல், ஒரு ஷேர் ஆட்டோட கொடூரமான ஒரு சந்திப்பு. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தானுங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட கூட ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். குச்சமே இல்லை. இப்போ என்ன அதெல்லாம் விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேலூர்னு ஒரு இடம். ஃபஸ்ட்டு வேலூர் வாட்டர் டேங்க்னு ஒரு இடம், அப்புறம் தங்க கோயில், அப்புறம் அவ்வளோதான் ஏலகிரி அடிவாரம், அவ்வளோதான். வேறு அவ்வளோதான். அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி அவ்வளோதான். சரி அவ்வளோதான். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பெல் பண்ண வீட்டில் உட்காருங்க. சரி, நான் அப்படி தான் பேசுவேன். என் இஷ்டம் இப்படி பிராஸ் கரெக்டு தானே, ஃபாலோ பண்ணுவேன். இப்போ அவ்வளோதான், ஆஃப் பண்ணி போகிறேன். இப்போ நிறுத்திட்டு திருப்பி வேண்டாம் முன்னிப்பையில் போயிட்டு திருப்பி வண்டி திருப்பி நடத்த போயிட்டு எல்லாத்தையும் எழுப்பி எல்லா வீட்டில் தூங்கிட்டு இருக்குங்க. எல்லாத்தையும் எழுப்பி விட்டு வாங்கி சொல்லிட்டு அவங்க விளக்கமாத்தோட வாங்கிட்டு வாங்கண்ணா வாங்கணும். அப்படி போயிட்டு சரிங்க, நான் உங்களுக்கு போகும்போது ரெண்டு பண்ணுறேன். பாய். போகும்போது பாய். முன்னாடி டெம்போ போதா பஸ் போதானே தெரியல. அதெல்லாம் திறக்க முடியாது. டிரைவர் சீட்டு ஒண்ணுக்கு கவர் பேக்ல பிடிச்சி அடி போ பாரு. ஒண்ணுக்கு ஒரு குஞ்சு கொண்டு போறோம். ஏய் உட்கார 650 ரூபா கொடுத்தீங்களா? உட்காரு. உங்களாம் ஏன்டா அது டவுன் பஸ்ல உட்காந்துக்கிற மாதிரி? டவுன் பஸ் தான் தெரியும். நைட்டு ஒரு 4 மணி 4:30க்கு மேலே தாங்க பஸ் எடுத்தாங்க. பஸ் எடுத்துட்டு ஃபுல்லாக ஆடிட்டு இருந்தோம். அப்புறம் காலையில் ஒரு 8:30க்கு 9 மணிக்கு சாப்பிட்ருக்கோம். சாப்பிட்டு அப்படியே எல்லாம் நைட்டு தூங்கவே இல்லை, அப்படியே படுத்துருக்கோங்க. ஆன் பண்ணுறேன். என்ன பேடா? ஏய் நீ கத்துறா, நீ போய் கத்துறா. வைத்தியக்காரனா வடிவேலு லேடிஸ் வேறு தான். நீ வடிவே அதைத்தாம சொல்ல. நாகராஜ் தாங்க ஃபன்னு. இந்த லேடி வடிவேல் வயசில் பேசி அப்போ வயிறு பொண்ணுங்க சரியான சிரிப்பு. எல்லாருமே என்ன இருக்கும் பாருங்க, அப்படியே ஃபுல்லாக பார்த்துருங்க, செம்மையாக இருக்கும். என்னடா எல்லாம் ஓடுறீங்க பொம்பளை வயசுல நாடுறீங்களா? மாப்பிள்ள ஏய் கத்துறா, ஏய் கத்துறா பேசலாம். ஏய் பிரதீப் கருப்பா கரண்டா
எங்கே பேனர்ஜியை காணோம்? என்ன தேர்றாங்க? இதோ இங்க இருக்க பார்த்தா என்ன கூட சொன்ன பாக்குறாங்க நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே.